அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் OS மணியன் சென்ற கார் விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. வேதாரண்யத்திலிருந்து நாகை சென்று கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் OS மணியன் சென்ற கார் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின் வணக்கம். தற்போது முன்னாள் அமைச்சர் சென்ற அந்த கார் விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அவருடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்கள். பிரியங்கா, முன்னாள் அமைச்சரும் வேதாரண்ய சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் அவர் காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. வேதாரண்யம் தலைஞாயிலிருந்து இன்று காலை நாகைக்கு தனது காரில் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்ய சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் வந்துள்ளார். காரினை அவரது டிரைவர் ஓட்டி வந்த நிலையில் திருப்பூண்டி அருகே வரும் பொழுது வளைவில் இருசக்கர வாகனம் ஒன்று வந்துள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது காரின் மீது அவர் மோதுவது போல் வந்த நிலையில் காரினை இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க அமைச்சரின் கார் டிரைவர் காரை வளைத்துள்ளார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பெரியாச்சி கோவில் சுற்றுச்சுவரில் மோதியது. இதில் சீட்பெட்டு அணிந்திருந்த நிலையில் OS மணியன் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் இல்லாமல் உயிர் தப்பியுள்ளார். மேலும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ள அன்பழகன் தற்போது சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக உடனடியாக வேறு கார் வரவழைக்கப்பட்டு OS மணியன் மாற்று காரில் தற்போது நலமாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.